கிட்ட ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும். நம்மளுக்கு உண்மை தெரிய வரும்போது அது நம்மளால ஏத்துக்க முடியாது. அது ஏன் நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கூட அதை நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரும் போயிட்டு இருக்க. ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு டீமன் கிங்க வந்து கத்தியால குத்தி இருப்பான். அண்ட் அந்த டீமன் கிங் தான் நம்மளோட ஹீரோ யோசிச்சிருப்பான். இந்த விஷயம் நடக்கிறப்ப நான் ஏன் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கேன் அப்படின்னா என்னால ஹீரோஸ கொல்ல முடியாது. ஆனா ஸ்வாட் கார்டான இந்த ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவன் கத்தி வச்சு என் நெஞ்சிலே இறக்கிருக்கான். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஏன் நடக்குது. உண்மையை சொல்லப்போனா நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. இந்த உலகத்திலே நான் ரொம்ப டிஃபரெண்டான ஒருத்தன். டேமன் கிங் மிலிட்டரி அகாடமில டாப் ஸ்டூடெண்டா வந்தேன். அண்ட் எனக்குன்னு ஒரு தனியான டைட்டிலும் கொடுத்தாங்க. டேமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு தனியா ஒரு புக் இருக்கு. அந்த புக் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீமன் கிங் எம்பரர் வந்து எழுதுனது. அந்த புக்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு டீமன் கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்கோம். டேமன் கிங் ஆன பிறகு முதல்ல ஒரு கேஸ்ட்ல வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் மனுஷங்க உலகத்தை சேர்ந்த பிரின்சஸ கடத்தி கைதியா வச்சுக்கணும். அப்புறம் மனுஷங்க உலகத்தை சேர்ந்த ஹீரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம். அண்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி டீமன் கிங் கேஸ்ட்ல நோக்கி வருவாங்க அந்த பிரின்சஸ காப்பாத்துறதுக்கு. அவங்க என்னதான் எங்களோட கண் பார்வையில இருந்தாலும் எங்களால அவங்கள கொல்ல முடியாது. அதே சமயம் அந்த ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுவாங்க. அப்பதான் அவங்கள சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்கோம். அதே மாதிரி டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ விட யாராலையும் அதிகமா புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஹீரோ அவ்வளவு டெப்தா பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவான். அப்படிதான் பல பேர்த்து தாண்டி அவனும் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டீமன் கிங்கா மாறி இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் கிங்கான எனக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் காட் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனை பார்த்து கேட்கும் போது இதை பார்த்த காட் பிளேடும் டீமன் கிங்கான நீங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்ல இதை வந்து ஹீரோவும் கேட்டுப்பான். ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. டீமன் கிங்ஸ் ஆனா நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு ஒண்ணும் புரியலையா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. டீமன் கிங்கான நீங்க பிரின்சஸ் வந்து கிட்னாப் பண்றீங்க. பண்ணது மட்டும் இல்லாம உங்களை தேடி வரதுக்கான குழுவையும் விட்டுட்டு போறீங்க. அப்புறம் அந்த குழுவை ஹீரோஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து டீமன் கிங்க வந்து ஸ்டாப் பண்றோம். அப்படின்னா நீ இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு நீ மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளேடு சொல்லியிருப்பாரு. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் டீமன் கிங்கா இருந்த அப்படின்னா நான் பிரின்சஸ கிட்னாப் பண்றதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய கிங்க வந்து போட்டு தள்ளிடுவேன். அந்த நாடு கண்டிப்பா நாசமா போயிடும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய காட் பிளேடும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து ஹீரோ கேட்டுப்பான். ஹீரோ ஷாக்ல தான் இருந்திருப்பான். ஏன்னா ஒருவேளை ஹீரோ பாத்தீங்கன்னா கிங்க போட்டு தள்ளிட்டா அப்படின்னா கிங்குக்கு அடுத்த இடத்துல வேற ஒரு கிங் கண்டிப்பா வருவாரு. அண்ட் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான பஞ்சாயத்து என்ன அப்படின்னா டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்ல இந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒருவேளை ஹீரோ இதை பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அந்த புக்கு எதிரா போற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் காட் பிளேடோ ஒருவேளை நீ டவருக்கு மட்டும் வரல அப்படின்னா நீ மொத்த மான்ஸ்டர் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு போயிருப்ப. அது மட்டும் இல்லாம நாங்க ட்ரெயின் ஆகிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருப்ப அப்படின்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நாங்க இந்த டவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீக்கான மாஸ்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களை அழிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து ஹீரோ கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். காட் பிளேடு அவனோட பார்ட்டி மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் நான் அவனை போட தள்ள முடியும். இதுதான் அந்த புக்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண அப்படின்ட்டு தலைவனி யோசிச்சிருப்பான். அண்ட் இந்த பக்கம் காட் பிளேடும் குத்தி இந்த ஸ்வாட பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்திருப்பான். ஹீரோக்கு சம்மடி பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நாங்க உன்னை போட்டு தள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணமே எங்களுக்கு இந்த டவர் போர் அடிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நான் உன்னை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா டீமன் கிங் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மொத்த டவருமே அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு டீமன் கிங் வருவா, திரும்ப டவரை கட்டுவான், திரும்ப நாங்க வந்து அழிப்போம். ஹீரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய எங்களுக்கு இது ஒரு ஃபன்னான பிளேயிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கேட்டிருப்பா. ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆமா இது செம்ம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே காட் பிளேடுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா சேர் பண்ணிருப்பாங்க. நீங்க தான் உண்மையான காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர் பண்ணிட்டு இருக்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. வாரமாய்க்கு பாத்துட்டு இருந்திருப்பான். என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா இது என்னோட டவர், இது என்ன உனக்கு பிளே கிரவுண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காட் பிளேடு இது நோட் பண்ணிருப்பான். நீ உயிரோட தான் இருக்கியா, நீ என்ன சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். ஏன்னா மத்த டீமன் கிங்ஸ் அந்த டைம் செத்து போயிருப்பாங்க நான் அட்டாக் பண்ண உடனே. சோ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளேடும் கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பான் எதுக்காக இந்த விஷயம் நடக்குது. ஏன்னா ஹீரோ டீமன் கிங் ஆகிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபாலோ பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் நான் பர்ஃபெக்டா தான் பண்ணேன். அப்படி இருந்தும் எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா செம்ம கடுப்புல பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட் பிளேடும் பாத்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் வேகமா அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பொறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ செம்ம கடுப்பா இருப்பான். நான் ஒரு டீமன் கிங் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்புல எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் காட் பிளேடோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அட்டாக் அங்க இருக்கக்கூடிய ஹீரோட தலையில விழுந்திருக்கும். ஹீரோ சாகர கண்டிஷனுக்கு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஷாக்ல இருந்திருப்பான். நான் கண்டிப்பா விட மாட்டேன், இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிச்சே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்துல பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் காட் பிளேடும் மத்தவங்களை பார்த்து நான் இந்த டீமன் கிங்க போட்டு தள்ளிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீங்க யாரு வேணாலும் அவனோட பேச தொட்டு பாத்துக்கோங்க, பட் அவனோட 2 கொம்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளேடு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோட பாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வெளிச்சம் வந்திருக்கும். அந்த வெளிச்சத்தை காட் பிளேடும் பாத்திருப்பா. அவன் என்ன நடக்குது
அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ பயங்கர கோவத்தோட காட்பேட பார்த்து எனக்கு மட்டும் இன்னொரு லைஃப் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கோவத்தோட பாத்துட்டு இருக்க. இதை வந்து காட்பேட் நோட் பண்ணிருப்பா. அவனும் ஷாக்கா இருப்பா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் கல்ல வந்து வெளிச்சம் பயங்கரமா வர அந்த மொத்த வெளிச்சமும் அங்க இந்த மொத்த ஹீரோ பார்ட்டியும் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காத்தோட காத்த கலந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோ என்னோட மொத்த வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு பின்னாடி இந்த ரூல்ஸ் பின்னாடி ஓட்டு வந்துட்டேன். ஒரு நல்ல டீமன் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற புக்கை இனிமே நான் நம்புற மாதிரி இல்ல. ஒருவேளை எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த புக் இல்லாம என்னோட வழி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வெளிச்சம் பயங்கரமா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டவரையும் மொத்தமா பாத்தீங்கன்னா அழிச்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த நம்மளோட ஹீரோட பேர் வந்து டியாப்ளோ. டியாப்ளோ இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சத்தம் கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு கண் முடிச்சிருப்பா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்க அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இதை வந்து ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எதுக்காக என் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு டீமன் இருந்திருக்கும். ஆமா டியாப்ளோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ஸ்டேஜுக்கு உன்னதான் கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டீமன் சொல்லும் போது இது வந்து ஹீரோ பாத்திருப்பான். அந்த ஹீரோ ஸ்டேஜ் மேல ஏறி இருப்பான். சீக்கிரமா போ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டீமன் சொல்லும் போது ஹீரோ சுத்தி முத்தி பாத்திருப்பான். ஹீரோவால் நம்பவே முடியல. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்திருப்பாரு. இந்த மொத்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்ட் ஆன நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது வந்து ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. இவரு டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அண்ட் அவரு ஹீரோக்கு ரெட் பேட்ச் கொடுத்திருப்பாரு. ஹீரோ அதை வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். டீமன் கிங் மிலிட்டரி அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா வந்ததுனால ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 15 வருஷமா இருக்கும். அதாவது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப ரெக்ரேஷன் ஆயிருக்கான். நம்மளோட ஹீரோ தான் இறந்து போன டைம்ல இருந்து கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி அகாடமியில் நடக்கூடிய செரிமனிக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அங்கதான் எக்கச்சக்கமான டீமன் அகாடமி சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. ஹீரோக்கு அவங்க எப்படி வந்தானே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி டீமன் ஹீரோ பார்த்து சரி ஓகே அப்படி இருக்கும்போது நம்மளோட அகாடமியோட டாப் ஸ்டூடெண்ட் ஆன டியாப்ளோ பாத்தீங்க அப்படின்னா நமக்காக பிரெஞ்ச் எடுத்துக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டீமன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா நின்று இருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதை ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ யோசிச்சு பாத்திருப்பா. இதுக்கு கூட எல்லா ரூல்ஸையும் பாத்தீங்கன்னா ஹீரோ பக்காவா ஃபாலோ பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த ரூல்ஸ பத்தி ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டைம் மட்டும் ஹீரோ அவனோட ரூல்ஸ படிச்சு அவன் பிளட்ஜ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா காலம் ஃபுல்லா அந்த ரூல்ஸ் தான் ஹீரோ ஃபாலோ பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் தன்னோட பாஸ்ட் லைஃப்ல இறந்து போயிட்டு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவை ஆர்வமா பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்துருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்க. அந்த குட்டி டீமனோ என்ன டைப்ல யோசிச்சுட்டு இருக்கீங்க, சீக்கிரமா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு உச்சக்கட்ட கோவம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்தும் போது அங்கிருந்து மொத்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. இது ஒரு முட்டாள்தனம், இது ஒரு ஸ்டூபிடான பிளட்ஜ், இந்த டீமன் கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அத்தனை பேத்துக்கு முன்னாடி அவனுக்கு அந்த மெடிக்கு கத்த அதுல இதெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்கேன். இதை பார்த்த மொத்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வாய பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்லாம் பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். முக்கியமா டேரக்டரோட மூஞ்ச பாக்கணுமே, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆடி போய் பாத்துட்டு இருக்க. ஹீரோ கத்தன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அகாடமி விட்டு வெளியவே கேட்கும். அந்த அளவுக்கு தலையும் பாத்தீங்கன்னா சத்தமா கத்திருப்பான். அண்ட் இப்படிதான் என்னோட கதை ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம டீமன் கிங்கோட பிளட்ஜ வந்து நான் எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால என்ன போர் தளத்துக்கு இப்ப ரெடியா இருக்காங்க. ஏன்னா நான் துரோகம் பட்டேன். ஆனா எது நடந்தாலும் சரி இனிமே கண்டிப்பா அந்த ஒரு முட்டாள்தனத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா பாத்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுதுன்பா. அண்ட் இது ஒரு நல்ல பண்ணான மான்வதா. அது மட்டும் இல்லாம போக போக பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.